சப்செட் ப்ராப்ளம். நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு அரே குடுத்துருக்காங்க. அந்த அரேவுடைய எல்லா சப்செட்ஸையும் ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ, இந்த மாதிரி நமக்கு எப்போதுமே நெறையா நெறையா சப்செட் ஜெனரேட் பண்ணணும். பெர்முடேஷன் பண்ணணும். என்னென்ன பெர்முடேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது விஷயம் ஜெனரேட் பண்ணணும் அப்டின்னா, வி ஹேவ் டூ கோ ஃபார் பேக் ட்ராக்கிங். இப்ப பேக் ட்ராக்கிங்ல என்ன பண்ணா நம்ம எல்லா சப்செட்ஸையும் எடுத்துட்டு வரலாம் அப்டின்றது ஐடியா என்ன அப்டின்னா, ஸோ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு லிஸ்ட் வச்சுக்கணும். அந்த லிஸ்ட்ல ஒரு ஒரு நம்பரா ஆட் பண்ணிட்டே வரணும். ரைட். யூசுவலா ஒரு ஜெனரல் லாஜிக் என்னன்னா, இந்த லிஸ்ட் பிளஸ் இண்டெக்ஸ் வச்சுக்கணும். இப்ப இந்த இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூவ நம்ப ஆட் பண்ணலாம். இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 1, 2, 3ல 1 இருக்கு. 0 இண்டெக்ஸ்ல. அத ஆட் பண்ணலாம். அப்புறம் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆட் பண்ணாம போலாம். இண்டெக்ஸ் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இத அப்படியே பண்ணிக்கிட்டே போனா நமக்கு சப்செட்ஸ் வருமா என்னன்றத நீங்க செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. 2வ ஆட் பண்ணலாம். இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம். இல்ல ஆட் பண்ணாம போலாம். அதே மாதிரி இப்ப செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்குது? அப்படின்னா 3 இருக்கு. ஸோ இந்த 3ய ஆட் பண்ணலாம். இப்ப இண்டெக்ஸ் இதுவாயிடும். இல்ல ஆட் பண்ணாம போலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே போறோம் எல்லா ஸ்டேஜ்லயும். இப்ப பார்த்தீங்கன்னா, செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 3 இருக்கு. 3ய இதுல ஆட் பண்ணலாம். இல்ல ஆட் பண்ணாம போலாம். ஓகே. இதுக்கு இண்டெக்ஸ் வந்து 3ன்னு ஆயிடும். ஸோ எப்பப்பலாம் இண்டெக்ஸ் 3ன்னு ஆகுதோ, இது எல்லாமே ஒரு ஒரு சப்செட். இத கொண்டு போய் நம்ம ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இது பண்ணோம்னா நம்ம ஆக்சுவலா எல்லா சப்செட்டும் வந்துரும். ரைட். இப்ப இதுக்கு எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, ஜெனரலா இந்த ஃபங்ஷன்ல ஓகே. நான் ஒரு காமனா வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த ஃபைனல் லிஸ்ட்க்கு. ஓகே. இப்ப இந்த லிஸ்ட்ட தான் நான் பாப்புலேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ, இப்ப இந்த லிஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் மெமரி அலோகேட் பண்ணிடலாம் நம்ம ஃபங்ஷன்ல இருந்து. நியூ அரே லிஸ்ட் ரைட். ஆ இப்ப நம்ம டிஎஃப்எஸ் ஃபங்ஷன் கால் பண்ணலாம். ஸோ டிஎஃப்எஸ் ஃபங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு புது நியூ அரே லிஸ்ட் வேணும். ஸோ நியூ அரே லிஸ்ட். செகண்ட் வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ல கால் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து 0. அடுத்தது இந்த அரே வேல்யூ. இத மட்டும் கால் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ரெஸ்ஸ பாப்புலேட் பண்ண போகுது வித் ஆல் த சப்செட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ஸ ரிட்டர்ன் பண்ணா போதும். ஸோ இப்ப வில் கம் டு த டிஎஃப்எஸ் ஃபங்ஷன். டிஎஃப்எஸ் ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் இஸ் a லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். கரண்ட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ். அது ஐடிஎக்ஸ்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அரே. அது ஏஆர்ஆர்னு வச்சுக்கிறேன். ஓகே. நம்ம லாஜிக் படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோட் அடிக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லெவல பாருங்க. யூ ஹேவ் டு கால் ட்வைஸ். கரெக்ட்டா? அப்ப 2 தடவ இந்த டிஎஃப்எஸ் ஃபங்ஷன் ரிகர்ஷன்ல கால் பண்ணணும். ஒரு வாட்டி கால் பண்ணும்போது லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணணும்னா, லிஸ்ட்ல ஆட் பண்றோம். என்னத்த ஆட் பண்றோம்னா, அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ. சோ ஏஆர்ஆர் ஆஃப் அந்த ஐடிஎக்ஸ்ல இருக்கிற வேல்யூவ ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வி ஆர் காலிங். கால் பண்ணும்போது டிஎஃப்எஸ் அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்றோம். ஐடிஎக்ஸ் என்ன பண்ணுவோம்? கால் பண்ணும்போது 1 இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஐடிஎக்ஸ் பிளஸ் 1 அந்த ஏஆர்ஆர். ரைட். இப்போ கால் பண்ணிட்டோம். அடுத்த வாட்டி கால் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா, ரிட்டர்ன் ஆனா இங்க வரும். கரெக்ட்டா? அடுத்த லைனுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தது கால் பண்ணும்போது அந்த லிஸ்ட் என்னவா இருக்கணும்? என்ன நம்ம கால் பண்ணோமோ அதை ரிமூவ் பண்ணிருக்கணும். ரைட். அப்ப லாஸ்டா வேல்யூவை ரிமூவ் பண்ணிருக்கணும். சோ லாஸ்ட் வேல்யூ எப்படி எடுப்ப? அந்த சைஸ் லிஸ்ட்ல இருக்கிற சைஸ்னா எத்தனை எலிமெண்ட் வந்துரும்? -1 போட்டோம்னா நமக்கு லாஸ்ட் வேல்யூ வந்துரும். சோ லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு அகைன் ஐ ஹேவ் டு மேக் த கால். த சேம் கால். கரெக்ட். சோ இந்த கால் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த இத வச்சே நம்ம இந்த கோட் அடிச்சிடலாம். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேஸ் கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். பேஸ் கண்டிஷன் எப்ப ஹிட் ஆகும்? எப்ப வந்து இந்த இண்டெக்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே போய் நமக்கு வந்து லென்த்க்கு ஈக்குவலா இருக்கோ. ஓகே. சோ இஃப் the idx is equal to நம்ம அரே உடைய லென்த் அப்படின்னா ஈக்குவலா வந்துச்சுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணோம்? இந்த கரண்ட்ல இருக்குல்ல இந்த வேல்யூ ஒரு புது அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு புது அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம்.
பெர்முடேஷன் வச்சுக்கலாம். ஒரு நியூ அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த கரண்ட்ல இருந்து, ஏன்னா இந்த கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால அதே கொண்டு போய் நம்ம லிஸ்ட்ல போடக்கூடாது. அந்த கரண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த அரே லிஸ்ட்டை கொண்டு போய் என்னுடைய ஃபைனல் லிஸ்ட்டில் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அவுட்புட் அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிட்டர்ன் பேஸ் கண்டிஷன் வந்துச்சுன்னா போட்டுட்டு ரிட்டர்ன். ரைட். ஸோ கோட் அடிக்கிறது இவ்வளோதான். நம்ம ரிகர்ஷன் ட்ரீயை வரைஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைனை வச்சே நம்ம என்ன கோட் அடிக்கணும்னு தெரிஞ்சிடும். இங்கே 2 கால் இருக்கு கேட்டா 2 வாட்டி கால் பண்ணணும். ஒரு வாட்டி கால் பண்ணணும், லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். அடுத்த வாட்டி கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம கோல். ரைட். அப்புறம் பேஸ் கண்டிஷன் இது எழுதுனா முடிஞ்சு. now let's run and see. ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, ஸோ இது அக்செப்டட். டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம எத்தனை வாட்டி கால் பண்ணுவோம், லென்த் ஆஃப் த ட்ரீ வரைக்கும் கீழே போகும் கரெக்டாக. ஸோ ஹைட் வில் பி ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த அரே. இஃப் இட் இஸ் n அப்படின்னா ஓகே, n is the length of the array அப்படின்னா then height of the tree also will be n. ஸோ எத்தனை டைம்ஸ் கால் பண்ணுவோம், we will be calling for 2 power n times. ரைட். ஏன்னா ஒரு லெவல்லையும் நமக்கு இது 2 power 0, இங்கே 2 power 1 இருக்கும், இங்கே 2 power 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், இங்கே 2 power 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ n எத்தனவோ லென்த் என்னவோ அத்தனை லீவ்ஸ் இருக்கும். ஸோ அத்தனை தடவை நம்ம டிராவல்ஸ் பண்ணணும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இது. ஒரு வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வாட்டியும் ஒரு டைமும் நம்ம இங்கே காப்பி பண்ணுறோம் பேஸ் கண்டிஷனில் ஃபார் எவ்ரி டைம். சரி, ஒரு காப்பி பண்ணுறதுக்கு n ஐட்ரேஷன்ஸ் ஆகும். ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி n into 2 power n. ரைட். திஸ் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு இந்த பற்றி மேலே வந்துடும். மேலே வந்தால் இந்த ஸ்டாக் ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி ஆர்டர் ஆஃப் n. ரைட். ஸோ ஜென்ரல் லாஜிக் இன் பேக் ட்ராக்கிங், முதல்ல இந்த ரிகர்ஷன் ட்ரீயை வரைங்க, எதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரலான்னு பாருங்க. தென் இந்த ரிகர்ஷன் ட்ரீயை வச்சு ஈஸியாக கோட் பண்ணிடலாம்.